பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ்தர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்தர் ராஜாத்தி ஆகாஸ்வேரு அரண்மனையில், சூசன் அரண்மனையில் இருக்கிறாள். இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்பில் அந்த சூசான் நகரத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஆகாஸ்வேரு ராஜாவின் ஆட்சி காலத்தில் ஆமான் என்கிற ஒருவன் எழும்பி முழு யூத குலத்தையும் அழிப்பதற்கு ராஜாவிடத்தில் சட்டத்தை ஏற்றி ராஜாவின் மோதிரத்தை வாங்கிவிட்டு எல்லா நாடுகளுக்கும் 127 நாடுகளுக்கும் அந்த அஞ்சல்காரர்களை அனுப்பி யூத ஜனங்களை அழிப்பதற்கான முயற்சி ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அங்கே இருக்கிற மொர்தெகாய் என்கிற யூதன், அவன் என்ன செய்கிறார்? எஸ்தருடைய சித்தப்பா, உறவின் முறை சித்தப்பா, இந்த மொர்தெகாய் தேவ சமூகத்தில் ரெட்டுழுத்தி சாம்பல் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். எஸ்தரோ ராஜாத்தியாக இருக்கிறாள். இப்பொழுது இந்த எஸ்தருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்தில் கிடைக்கும், நீ உன் வீட்டார் சாவீர்கள் என்று சொல்லி எஸ்தருக்கு இந்த மொர்தெகாய் நிருபத்தை அனுப்புகிறான். இப்பொழுது இந்த எஸ்தர் என்ன செய்கிறாள்? தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய தாதிமாரோடு கூட அல்லும் பகலும் புசியாமல் 3 நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசித்தாள். ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசித்த பொழுது ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. இப்பொழுது இந்த எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தபடினால் ராஜா கேட்குறான், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும்போது, தேவ சமூகத்தில் போய் நம்முடைய வேதனைகளையும் வியாகுலங்களையும் நாம் தெரிவிக்கும்பொழுது தேவன் நமக்கு அநேக வாசல்களை திறக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அநேகருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறது, தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்க வேண்டுமானால் இந்த எஸ்தர் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா, இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள், அநேக சூழ்ச்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் நாம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிக்க, அவரை ஆராதிக்க, அவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு நாம் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா, பிசாசு இந்த ஆமானை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் காலத்துக்கு முன்பே மரித்து போய்விட்டார்கள். காரணம் என்ன? இந்த ஆமானை போல இருக்கிற இந்த சத்துருடைய வல்லமை இன்றைக்கு முழு தேசத்திலேயும் வேகமாய் தேவனுடைய பிள்ளைகளை விழுங்கி கொண்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் கவனமாக விழிப்புணர்வோடு கூட நாம் தேவஸ்தத்தில் போய் நாம் காத்திருந்து நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் நமக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளை முறியடித்து தேவன் நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்க உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது இந்த எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தபடியினால் அங்கே ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்கிறது. ராஜா கேட்குறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? அது நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்று சொன்ன உடனே இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாட்ட சொல்கிறா, ராஜாவே, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலும் என் ஜீவனும் என் மன்றாட்டுகளுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி இவன் ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறா. தொடர்ந்து ராஜா கேட்குறா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் ஜனங்களுக்கு எதிராக ஆமான் என்கிற ஒரு மனிதர் எழும்பி அவன் இந்த முழு தேவ ஜனங்களையும் யூத ஜனங்களையும் அழிப்பதற்கு ராஜாவிட்ட கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த ஆமானை குறித்து ராஜாவோட சொன்ன உடனே இந்த ஆமான் செய்த தூக்கு மரம், மொர்தெகாய்க்காக உருவாக்கி வைத்திருந்த தூக்கு மரத்தில் ராஜா இந்த ஆமானை தூக்கி போட்டு யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் களிப்பையும் அந்த தேசத்தில் உண்டாக்கினான். அமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யூத ஜனங்கள் கலங்கி கொண்டிருந்த பொழுது, வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது
எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்தில் போய் அந்த ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது, அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் வடித்த பொழுது தேவன் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடச்சி அந்த ஜனங்களை பாதுகாத்து அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கட்டளையிட்டது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க துக்கம் சந்தோஷமே மாறும், வேதனைகள் மாறும், கடன் பாரங்கள் நீங்கும், துக்கம் நீங்கும். அல்லேலூயா. நம்ம துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தையும் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தை கொடுத்து நம்மை ஆண்டு ஆஸ்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். நாம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு கூட ஜெபிப்போம், விண்ணப்பம் செய்வோம். நிச்சயமாக தேவனுடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைக்கும். நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை பாதுகாத்து கொள்வார், நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தை சார்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். தேவனோடு கூட பேசுவோம், அவர் சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்தில் போய் ஜெபித்த பொழுது ராஜாவுடைய கண்களை தயவு கட்டுறது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவரே எல்லாருடைய கண்கள் தயவும் இரக்கம் கிடைக்க உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.